ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெக்கார்டிங்கா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெய்லி அந்த ட்ரெயின் விடுறவர் வந்து என்ன பண்றாருன்னு தெரியல. அவர் பக்கம் கரெக்டா அந்த டைம் என்ன ட்ரெயின் வந்துடுறாருங்குது. ஒன்னுதான் சைலண்டா மியூட் பண்றாரு போல இருக்குது. ஸோ நேற்றுக்கு கடைசியா என்ன பேட்டர்ன் பார்த்தோம்? ஹார்மோனிக்ல பேட் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பேட்டர்ன் இருக்குது? காட்லே. ஓகே. இந்த காட்லேல ரெண்டு பேட்டர்ன் இருக்குது. ஒன்று புல்லிஷ் பேட்டர்ன் இருக்குது, இன்னொன்று வந்து பேரிஷ் பேட்டர்ன் இருக்குது. அப்படியே நீங்க தான் ரேஷியோ சொல்லணும். காட்லேக்கு எக்ஸ் டு பி என்ன வரும்? சார் 0.618 618 618 ல இருந்து 650. ஓகே. 6110ல இருந்து 650 வரைக்கும் சொல்லியிருப்பேன். ஸ்ட்ரிக்டா வந்து எடுக்கணும்னா 618 தான் எடுக்கணும் ஸ்ட்ரிக்டா. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிக்டா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா எடுக்கணும்னா 610 to 618 அது வரைக்கும் எடுத்துக்காங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 650 வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க. இந்த எக்ஸ் டு பி உடைய வேல்யூ. அண்ட் சேம் பேட்டுக்கு வந்து எப்படி ஏ பாயிண்ட் போயிட்டு சி பாயிண்ட் உடைக்காதோ அதே மாதிரி தான் காட்லேக்கும் வந்து ஏ பாயிண்ட் போயிட்டு சி உடைக்காது. ஓகேங்களா? இதோடைய எக்ஸ் டு டி உடைய ரேஷியோ என்ன? 0.781 இருந்து 789 வரைக்கும் சார். இதுதான் வந்து பேட்டர்ன் வருமா? என்னது? காட்லி பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் கிராப் பேட்டர்ன் வருமா என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ. காட்லி ஃபெயிலியர் ஆகுதுன்னா உங்களுக்கு கிராப் வரும். அப்ப காட்லில ஃபோக்கஸ் பண்ணாம கிராப்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். காட்லி வேலை செஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி சொல்றீங்களா? நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? இப்போ எஸ்எல் அடிக்கிறதுக்கு யோசிக்கிறேன். காட்லி என்ட்ரி போடுங்க. டார்கெட் அடிக்காம போயிட்டு எஸ்எல் அடிக்கிறதுனா நீங்க கிராபை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்காங்க. ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ சேம் பேட்டுக்கு எப்படி நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அதே தான் வந்து காட்லிக்கும். இதுதான் இந்த 618 வந்து செகண்ட் டார்கெட்டு, இந்த G382 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, இந்த எக்ஸ் பாயிண்ட் வந்து எஸ்எல். இந்த காட்லியில் 2 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் நீங்கள் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த 786 788 வரும்போதே வந்து ஸ்னைஃபரா ட்ரைகராகிட்டு இந்த டார்கெட் ஒன்றை வந்து கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்காம நீங்கள் வந்து மார்க்கெட்டு இங்கே இருக்கும்போது சம்திங் பார்க்குறீங்க. இந்த 786 எல்லாம் உடஞ்சிட்டு கீழே 850 860 870 அந்த மாதிரி இருக்கிற டைமில் போய்ட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துருக்கிறத பார்க்குறீங்கன்னா நீங்கள் பேட்டுக்கு என்ன என்ட்ரி வைக்கிறீங்களோ அந்த என்ட்ரி நீங்கள் என்ட்ரியை போட்டு இந்த எக்ஸ் பாயிண்ட் எஸ்எல்ல வச்சுக்கோங்க. நீங்கள் சி டு டிக்கு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? திரும்ப சொல்லுங்க. திரும்ப சொல்கிறேன். இப்போ ஒன்று சொன்னீங்களா, அது மட்டும் கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. எங்கள் ஆள் தர்மா ஒருத்தர் இருங்க. அக்கௌண்ட் யாருன்னு உள்ளுக்கிறவங்க ஓப்பன் பண்ணீங்களா? ஆமாம் ப்ரோ. தர்மா கிட்ட பேசிக்கிறீங்களா? சூர்யா கிட்ட தான் பேசிட்டாங்க. தர்மா கிட்ட பேசியிருக்கணும். அவன் நேற்று ஒருத்தர் வந்து கடுப்பாய் கொடுத்துக்கிறாரு. அவரு ஃபர்ஸ்ட் வந்து பாட்டுக்குன்னு ப்ரொசீஜர்லாம் சொல்லிட்டுக்கிறாரு.
திருப்பியும் எங்களுக்கு என்ன இதுல வந்து பெனிஃபிட் இருக்குது திருப்பியும் கேட்டுக்கிறாரு. இவர் கடுப்பாயிட்டுக்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு திருப்பி என்ன அதில் பெனிஃபிட் இருக்குது சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. இவர் இப்போ டென்ஷன் காலையிலேருந்து ஃபோன் பேசி டென்ஷன் ஆகிட்டுக்கிறாரு. இவங்க நைட்டு வந்து கேட்டதும் அவர் என்ன ஆனாரோ தெரியல. அவர் திருப்பி உள்ள வந்தாரா இல்ல இவரு பேசின பேச்சுக்கு அவர் வெளிலங்கன்னு தெரிச்சு ஓட்டாரான்னு தெரியல. ப்ரோ இப்ப தர்மா ப்ரோ அவங்களும் கிளாஸ் எடுப்பாங்களா ப்ரோ? எடுத்துக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. தர்மா ப்ரோ கிளாஸ் எடுப்பாங்களா? அவர் கால் டிபார்ட்மெண்ட் இருக்கார். அவர் வந்து ஸ்மார்ட் ஃபாரெக்ஸ் உடைய டிஸ்கார்டுக்கு அட்மின். அவர் எஸ்எம்டிக்கு அட்மின் வந்து சூர்யா, இதுக்கு வந்து தர்மா. ஓகேங்களா? இல்ல ப்ரோ அவங்க லைவ் வந்து எடுப்பாங்களா ப்ரோ? வருவாங்களா ப்ரோ? இல்ல சான்ஸ் கம்மி. ஓ ஸோ இது ஆக்சுவல் காட்லியோட என்ட்ரி எஸ்எல் ப்ரோ. ஸோ திருப்பியும் கேட்டவங்க உங்களுக்கு தான். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவல் காட்லியோடைய என்ட்ரி. எக்ஸஸா எதுவும் சொல்லக்கூடாது போல இருக்குது. இருக்கிறத சொல்லிட்டு போயிடணும் போல இருக்குது. இது வந்து ஸ்டாப் லாஸ். அதாவது தண்ணி குடிச்சுனுக்கிறீங்க, மியூட் பண்ணிட்டு குடிச்சிக்கோங்க. அண்ட் இந்த பாயிண்ட் 382 வந்து டார்கெட் 1. இது TP2. ஸோ என்ன ஃபிபனாக்கி ரேஷியோஸ் எடுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கங்க டார்கெட்டுக்கு. ஓகேங்களா? ஃபிபனாக்கி வந்து உங்க ஸ்கீம்ல ஒன்னு வச்சிருக்கீங்கல்ல ப்ரோ நிறைய, அதெல்லாம் எது எதுக்கு ப்ரோ? நம்ம டிஃபால்ட்டா யூஸ் பண்ணிக்கலாங்களா? இதுவா? இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல ப்ரோ. ரீட்ரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதை எதுக்கு யூஸ் ஆகுது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஃபிபனாக்கி மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம டீமில் ஃபிபனாக்கி லவர்ஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. என்னோட ஃபிபனாக்கி பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும். அங்கே இருக்குது பாருங்க. 0 382 5 618 பர்சன்டேஜ் மெஷர் பண்ணுறது மட்டும்தான். 70% 80% ஆஃப் ஸ்விங்கா இல்லை 60% ஆஃப் ஸ்விங் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறதுக்கு தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபிபனாக்கியோட சீக்ரெட்ஸ் நிறையா இருக்குது. அது எனக்கு பிடிக்கிறதில்ல. இந்த ஐசிடி கூட சொல்லுவார் ஆப்டிமல் ட்ரேடிங் அண்ட் ட்ரெயின் சொல்லிட்டு ஒவ்வொரு கான்செப்ட்டுமே கூட அது அடிஷ்னல் ஆட் பண்ணிட்டு வருவார் அவர். எனக்கு அது பர்சனலாக செட் ஆகல. ஓகேங்களா? உங்களுக்கு தேவைன்னா அதை எடுத்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லி தர மாட்டேன் அதை பற்றி. ஓகே ப்ரோ, இது அட்வான்ஸ் எஸ்எம்சின்னு ஒரு புக் ஒன்று அப்லோட் பண்ணிருந்தீங்கல்ல, அது வால்யூம் 1 இருக்கு, வால்யூம் 2 அப்லோட் பண்ணுங்க ப்ரோ. நான் பார்க்கல ப்ரோ. இப்போ இந்த பேட்டர்னு இங்க வந்தா என்ட்ரி நீங்க வந்து சம்மர் இந்த இடத்துல இருக்கும் போது இந்த பி பாயிண்ட்டை உடைக்கும் போது பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த டி பாயிண்ட்டை இங்கே வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். அது என்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி டார்கெட் போகிறது வழக்கமான விஷயம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்துடுது. இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் கீழே வந்து மார்க்கெட் சம்திங் இங்கே வந்துடுது. ஸோ இங்கே இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துருக்கிறத பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த பேட்டர்னே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் 886 என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? டார்கெட் வந்து சேம் தான். நீங்கள் 886 போய் என்ட்ரியை வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ புரியுது ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பேட்டர்ன் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக போடணுமா? என்ன வேல்யூ X2 BQ? 0.618. இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான பேட்டர்னு. ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும் மார்க்கெட்டில். ரிப்பீட்டடாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறது இந்த பேட்டர்ன் மட்டும்தான். இது வந்து எக்ஸ் பாயிண்ட் வந்து எஸ்எல், டி பாயிண்ட் வந்து என்ட்ரி.
ப்ரோ இதுக்கு வின்னிங் ரேட் ப்ரோ நான் சொல்ற எல்லா பேட்டர்னுக்குமே வந்து 10 out of 8. ப்ரோ இது அதுல ஸ்ட்ரக்சர் எனக்கு படி எது பார்க்கணுமா ஃபேவர்னா இல்ல எப்படி காட்லி வேணா ப்ரோ பேட்டு 10 out of 8 வந்து டார்கெட் 1 2 ப்ரோ 1ஓட தான் 2 ஒன்னுக்கு. வருதா? நீங்க பேட்டு காட்லி எல்லாம் எடுக்கிறீங்கன்னா செகண்ட் டார்கெட்டுக்குமே நீங்க கொடுக்கலாம். மேக்ஸிமம் எனக்கு பேட்டுக்கு 2 டார்கெட் மாட்டிக்கும். அந்த பேட்டர்னுக்கு வச்சுன்னா டபுள் டார்கெட்டுக்குமே 10 out of 8 கொடுக்கலாம். மற்ற பேட்டர்னுக்கு எல்லாமே வந்து டார்கெட் 1க்கு 10 out of 8. ஓகேங்களா? ப்ரோ இது ஸ்ட்ரக்சர் படி எடுக்கணுமா இல்ல எப்படி வேணாலும் எடுக்கலாமா? மேஜர் ஸ்ட்ரக்சர்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணணும். ஓகே. மைனர் ஸ்ட்ரக்சர்லேயும் ஒர்க் ஆகும். அது நீங்கள் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் காட்டுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான்லாம் வந்து பார்க்க கிடையாது. ஏற்கனவே வந்து இதுக்கு முன்ன பேட்சில் ஹார்மோனிக் படித்தவங்க பண்ண ட்ரேட்ஸ் அதையே உங்களுக்கு சார்ட்டில் மார்க் பண்ணி காட்டுவேன். ஓகேங்களா? ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல. TP1 இது TP2. ஸோ இதுதான் வந்து காட்லி பீரிஷ் பேட்டர்னு, இது புல்லிஷ் பேட்டர்னு. கிளியரா? ஓகே. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை வேணான்னா விட்டுருங்க, தள்ளிடலாம். குரூப்ல இருக்கு. ஓகே, அதே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி உறைஞ்சி போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆமா. அடுத்து என்ன பேட்டர்ன் இருக்குது? கிராப். ஸோ இதுக்குமே வந்து ஏ பாயிண்ட்டை போயிட்டு சி கட் பண்ணக்கூடாது. நான் இப்போ இந்த 5 பேட்டர்னில் எதுவுமே வந்து ஏவை போயிட்டு சி கட் பண்ணாது. ஓகேங்களா? ஏவை போயிட்டு சி கட் பண்ணுற பேட்டர்ன் எந்தெந்த பேட்டர்ன் இருக்குன்னா ஷார்க்கு அண்டு சைஃபர் 2 பேட்டர்ன் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, அது வேணாம், விட்டுருங்க. ஓகே. இதுக்கு என்ன எக்ஸ் டு பி வேல்யூ? 0.618. அதுதான். டிஓடிஏ வேல்யூ 1.610. 610வா? ஆமா ப்ரோ. 610 to 619. அதில் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக 618 616 அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து புல்லிஷ் கிராப். இதுக்கு எப்படி ப்ரோ எஸ்எல் வைக்குதுன்ற ஒரு டவுட் வந்து வரும் இல்லையா? ஆமா ப்ரோ. எஸ்எல் எங்கே வைப்பீங்க? ஸோ டார்கெட் 1 வந்து 382, டார்கெட் 2 வந்து 618. ஸோ இது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த ஃபிப் ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்குது இல்லையா? ஃபிபனாச்சிக்கு கீழே ஒரு டூல் இருக்கும் செகண்டா. அந்த டூலை எட்டுன்னு வந்து ஏல ஒரு டாட்டு, பியில் ஒரு டாட்டு, சியில் ஒரு டாட்டு. புரிஞ்சா? புரியுது. 3 டாட்டுக்கு வரக்கூடிய பேட்டர்ன் இது. ஏல ஒரு டாட்டு, பியில் ஒரு டாட்டு, சியில் ஒரு டாட் அப்படி வைக்கிறீங்கன்னா இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு ஃபிபனாக்கி வேல்யூ வரும். அந்த வேல்யூவில் நீங்கள் எஸ்எலை வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து உங்களோட என்ட்ரியாக மாறிடும் இந்த டி பாயிண்ட்டு. அந்த டி பாயிண்ட்டு கீழே வரக்கூடிய ஒரு ஃபிபனாக்கி வேல்யூவை வந்து நீங்கள் எஸ்எல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஸ்எல் உங்களுக்கு ஓப்பா இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஸ்ட்ரக்சர்லோ இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் எதுனா இருந்தால் நீங்கள் வந்து அதோட கம்பைன் பண்ணிக்கலாம். ஆனால் ஹார்மோனிக்கில் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஃபிபனாக்கியோடைய வேல்யூவை தான் வைக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. இதுல டார்கெட் வந்து சேம் அதே தான். ஸோ நீங்கள் இந்த ஃபிபனாக்கி எடுத்துன்னு போய் போட்டிங்கன்னா டார்கெட் ஆக்சுவலாக வந்துடும். இந்த டார்கெட் அதிகமாக வந்து ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கக்கூடிய பேட்டர்ன் எதுன்னா கிராப் பேட்டர்னு அண்டு பேட் பேட்டர்னு.
மினிமமாக 3.1:3.5 to 1:5 வரைக்கும் கிடைக்கும் இது ரெண்டுத்துலேயுமே. ஓகே ப்ரோ. ஸோ இங்கேருந்து ஏறி இந்த ஏரியா போய் அடிக்கணும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இது உங்களுடைய எஸ்எல்ல இருக்கும். இங்கேருந்து நீங்கள் என்ட்ரி எடுத்து எஸ்எல் ப்ளேஸ் பண்ணிட்டு டார்கெட் 1 டார்கெட் 2 நீங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே தான் வந்து சேம் பையரிஷுக்கும். இதுக்கு டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? C2D. C2D. D. SL ABCக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் போடணும். ஸோ இது உங்களுடைய SL வரும். அண்ட் இந்த D பாயிண்ட் உங்களுடைய என்ட்ரியாக வரும். சேம் எல்லா பேட்டர்னுக்குமே வந்து அந்த என்ட்ரி எக்ஸிட் டார்கெட் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து கீழே வரணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பேட்டர்ன்? பட்டர்ஃப்ளை. ஸோ அதெல்லாம் வரைஞ்சி காட்டவா இல்லை இதுவே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குதா? எக்ஸாம்பிளை காட்டு செஷன் என் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். எக்ஸாம்பிளே காமிட்டீங்க. எக்ஸாம்பிளை காட்டிட்டு முடிச்சுக்கலாம்னா. ஓகே ப்ரோ. ஓகே. இது பியரிஷ் சீக்கிரம் முடிக்கிறீங்க. அதே மாதிரி கிளாஸ் முடிஞ்சதும் இந்த பேட்ச் செஷன் எப்படி இருந்துச்சுன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மென்டர்ஷிப் எப்படி போச்சுன்றத. இதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை. ஸோ ஓப்பனாக இருக்கணும் கமெண்ட். ஓகே ப்ரோ. ப்ரோ ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்பீங்களா ப்ரோ? டீப் கிராப் ப்ரோ. ஓபி மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ரோ? கொஞ்சம் லாஸ்ட்ல இருக்கு ப்ரோ. ஓபி நீங்க எடுக்காதீங்க. எத்தனை தடவை சொல்றோம்? நீங்க திருப்பி அந்த ஓபியை கேட்டுக்கிறீங்க. ஏன்னு தெரியல. கட்ட வச்சுக்க நல்லதானே ப்ரோ? ஓகாதீங்க. நீங்க போயிட்டு பேஸா மட்டும் எடுங்கன்றான். ஏன் நீங்க ஓபின்னு கேட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? என்ன இருக்கு ஓபில? இல்ல ப்ரோ, கட்ட வச்சுக்க நல்லதானே, அதுக்கு தான் ப்ரோ கேட்டேன். கட்டப்பட்டு ஓபி அதுக்குள்ள இம்பேலன்ஸ் ஒரு கேண்டில் நிற்கிறதுனா அந்த கேண்டில் தான் ஓபி. இருங்க யூரோ யூஎஸ்ல போய் காட்ட வரோம் உங்களுக்கு. ஓபில எஸ்எல் கம்மியா இருக்கு ப்ரோ, அதனாலதான் கேக்குறாங்க. எஸ்எல் அடிச்சுட்டு வரும் கம்மியா இருந்தா பரவாயில்லையா? அங்க இருக்குது பாருங்க, இதுதான் ஆர்டர் பிளாக். இது ஆர்டர் பிளாக். இது ஆர்டர் பிளாக். இப்போ இது மட்டும் எடுக்கிறீங்கன்னா இது ஆர்டர் பிளாக். அண்டு நிறைய இருக்குது. இந்த ஜோன் இது நாங்கள் வந்து பேஸாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த 3 கேண்டில் சேர்த்து நீங்கள் ஆர்டர் பிளாக்காக எடுக்கணும்னா இது மட்டும் வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக்கு. இதுதான் நீங்கள் கேட்குற ஆர்டர் பிளாக்கு. ஓகேங்களா? இதில் சில கம்பி சுத்துற கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்தால் கொஞ்சம் பவராக இருக்கும், ஹேமர் வந்தால் இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கும், என்கல்ஃப் வந்தால் கொஞ்சம் மீடியமான ஒரு ஆவரேஜான ஒரு மூமெண்ட் இருக்கும்ங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? கேண்டல்ல 50% கட் பண்ணிக்கணும் அதெல்லாம் சொன்னாங்க.
அது வந்து இன்ஸ்டிடியூஷனல் வந்து எப்பவுமே 50% ஆஃப் இதில் தான் வந்து பெண்டிங் வச்சுருப்பாங்க. அங்கே அது வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நிறைய கதை சொல்லிக்கலாம். அதுதான் ப்ரோ பெரிய உருட்டு. ஸ்டூடெண்ட்லாம் நீங்கள் எங்கேயாச்சும் போய் பே பண்ணி படிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? என்னோட செஷன் இப்படி தான் இருக்கும். சரி ஸ்டூடெண்ட்லாம் நீங்கள் வந்து ஓபி எங்கே சொல்லி கொடுக்குறாங்களோ அங்கே போய் நீங்கள் கற்றுக்கலாம். நான் இப்படி தான் சொல்லி கொடுப்பேன். பேக் வர மாட்டேங்குது இந்த இடத்துல. இன்டர்நெட் இல்லையா? நான் பேசுறது கேக்குதா? லைட்டா பிரேக் ஆகுது ப்ரோ. லைட்டா வாய்ஸ் Hello. பிரேக் ஆகுது ப்ரோ. கேக்குது ப்ரோ. அதோட மரியாதை வந்துட்டுக்குது. எங்க போனாலும் இந்த வைஃபை பிரச்சனை மட்டும் ஓய மாட்டேங்குது எனக்கு, ஏன்னு தெரியல. ஓபின்னு இருக்கிற ஒன்றும் சொல்லிட்டு வந்துடலாம். வந்து ஃபைனல் ஒரு கேன் வந்து வந்திருக்குது இந்த இடத்துல. எங்க அந்த டப்பா இங்கே இருக்குதா? ஸோ இது ஃபுல்லாக எடுக்கிறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பேஸாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு இந்த இம்பேலன்ஸை பார்த்துட்டு இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு ஆர்டர் பிளாக்கு. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ ஏன் அதை நான் வந்து சொல்லி கொடுக்குறதுலன்னு சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்காங்க. இப்போ ஹை வந்து இங்கே இருக்குது இல்லையா? இந்த கேண்டலோட இது இங்கே இருக்குது ஹை. ஆனால் ஆர்டர் பிளாக்கோடைய ஹை எங்கே இருக்குது? இங்கே வந்து ஸ்டாப் ஆகுது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து கரெக்டாக அந்த ஹையை மட்டும் இப்படி ஸ்வீப் அடிச்சுட்டு இறக்கிடுவாங்க. அப்போ இந்த ஆர்டர் பிளாக்கோடைய எஸ்எல் காலி, இந்த பேஸோடைய எஸ்எல் வந்து காலி ஆகலை. இது ஒரு சினரே நடக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம பிஓஎஸ்ன்னு போட்டு வச்சுருப்போம். இதுக்குள்ளே இம்பேலன்ஸ் இருக்குது, வாட் எவர் நிறையா இருக்குது. மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இங்கேருந்தே திரும்பி கீழே விழுந்துருவாங்க. இந்த இடத்துல பேஸாக நீங்கள் சேர்த்து மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து என்ட்ரி ட்ரிகராக இருக்கும், ரெக்கவர் இடத்துலேருந்து செல் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து ஒரு பாசிபிள் இருக்குது. இது மேக்ஸிமம் நடக்கக்கூடிய விஷயம். என்ட்ரி வந்து மிஸ் ஆகிட்டு வரும். ஆனால் பேஸ் ஸ்டேஷனை வந்து மிட்டிகேட் பண்ணி டார்கெட் கொடுத்துட்டு போனாங்க. நம்ம திருப்பி ஆர்டர் பிளாக்னு இப்படி மார்க் பண்ணி வச்சுருப்போம். இந்த இடத்துல அவனுங்க வந்து இதை ரெக்கவரி முடிச்சுட்டு திருப்பி மேலே வருவாங்க. அப்புறம் நம்மளுக்கு இந்த ஏரியா நம்ம இன்டிவெஸ்ட்மெண்ட்டாக மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க நடந்த ஒரு பிஓஎஸ்க்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு கீழே விழுவுன்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் மார்க்கெட் இதை எடுத்துகிட்டு மேலே போயிடுவானுங்க. அப்போ இந்த ஓபி என்ன ஆகுது? ஃபேக்காக ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இதை டோட்டலாக நம்ம பேஸாக மார்க் பண்ணிக்கிட்டா இந்த எந்த பிரச்சனையுமே வர்றதில்ல நம்மளுக்கு. எஸ்எல்லும் கிளியராக அவ்வளோ சீக்கிரம் அடிக்க மாட்டானுங்க, என்ட்ரியும் மிஸ் ஆகாது, எடுத்து அதுக்கு நான் டார்கெட் வந்து கொடுத்துட்டு போயிடுவானுங்க. இந்த விஷயமெல்லாம் வந்து இருக்கிறதுனால தான் நான் பேஸை மட்டும் பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். நாங்கள் நேற்று கூட ஒரு வேலை பண்ணல யூரோ யூஎஸ்டியில். சம்திங் 1 hour 1/2 hour. இந்த இடத்துல நான் இது வந்து ஒரு பேஸாக எடுத்துட்டேன். இங்கே எனக்கு பிஓஎஸ் நடந்துருச்சு, இது ஆர்டர் பிளாக்கு. ஆனால் நான் வந்து இந்த பேஸை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதில் இருந்து இந்த விக்கு வரைக்கும். ஓகேங்களா? இதே ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணவங்க இதை வந்து மார்க் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க இந்த ஒரு ஏரியாவை.
அவனுக்கு என்ன வேலை பண்ணிக்கிறானுங்க பாருங்க. ஸோ உள்ளே வந்துடுச்சு, மார்க்கெட்டு மேலே ஏற்றிட்டானுங்க. அப்போ ஆர்டர் பிளாக்னு பார்த்தவனுக்கு இங்கே என்ன கதி ஆகுறது? ஓகே, இப்போ இந்த இடத்துல இது வந்து லிக்விடிட்டி சிட்டிங்கில் இருக்குது. அப்போ இதை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மேலே போகும். இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இதை வந்து எடுத்துகிட்டு மேலே போகுன்ற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அவனுங்க என்ன பண்ணானுங்க, இங்கே நடந்த ஒரு பிரேக் அவுட்டுக்கு இந்த ஒரு பிளாக்கவே எடுத்துன்னு கிளம்பிட்டானுங்க. அப்போ இதை லிக்விடிட்டியை மார்க் பண்ணவனுக்கு லிக்விட் வந்து எடுக்க கிடையாது. அதுக்கு மேலே இருந்த பேஸை ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு இங்கே போயிடுச்சு. இந்த சப்ளைவை தான் டார்கெட்டாக வச்சுருந்துருப்பானுங்க. இந்த செஷன் ஓப்பன் ஆகும்போதும் இதை எத்தனை பேர் சப்ளைவாக எடுத்தாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஒரு ஜோனை வந்து மார்க் பண்ணிருந்தான் ஸ்டார்ட் பண்ணும் போதே நேற்று ஆமா ப்ரோ. அண்டு இப்போ வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்டர்னல் லிக்விடிட்டி வந்து எடுத்துட்டாங்க. அப்போ இந்த டிமாண்டே ட்ரிகர் ஆகணும். ஏன் ட்ரிகர் ஆகலை? திருப்பி அந்த பேஸ் தானே வந்து எடுத்துகிட்டு போகுது மார்க்கெட்டை. மேலே போயிடுச்சு, அகைன் போயிட்டு இந்த ஹையை உடச்சிட்டானுங்க. ஸ்டில் அவங்களுக்கு இந்த பேஸ் வந்து பெண்டிங்கு எடுத்துகிட்டு போகணும். அதாவது இந்த ஆர்டர் பிளாக் பெண்டிங், பேஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறானுங்க பாருங்க. இந்த இதுக்கு தான் நான் வந்து ஆர்டர் பிளாக்கை சொல்லி கொடுக்குறதில்ல. பேஸாக எடுக்கும் போது எல்லாமே சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இல்லை இதுக்கு மேலேயும் ஆர்டர் பிளாக்னு எதுனா ஒன்றுக்கு எதுனா போயிட்டு ஏன் ஒரு 50,000 1 லட்சம் காசு கேட்பாங்க, கொடுத்துட்டு படிச்சுட்டு வாங்க போயிட்டு. பட்டர்ஃப்ளைக்கு எக்ஸ் டு பி என்ன வேல்யூ? 0.781லேருந்து 0.789 0.78 வரணும் இல்லையா? 781. அதே மாதிரி இதுக்கும் போயிட்டு ஏவை கட் பண்ணக்கூடாது, ஏக்கு கீழே தான் சி இருக்கணும். டி பாயிண்ட்டு 1.272. ஓகே, இது வந்து புல்லிஷ் பட்டர்ஃப்ளை. இது வந்து பேரிஷ் பட்டர்ஃப்ளை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கிராபுக்கு எப்படி நீங்கள் எஸ்எல் வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏபிசிக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபிப் பண்ணணும். இதுக்கு கீழே ஒரு வேல்யூ வருது இல்லையா? ஆமாம் ப்ரோ. இதுதான் உங்களுடைய எஸ்எல்லாக இருக்கும். ஸோ இந்த எஸ்எல் மேலே ஹோப் இல்லாதவங்க நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஏதாவது லோ இருந்துச்சுன்னா இதுக்கு நேரம் அந்த லோவுக்கு நீங்கள் எஸ்எல்லை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே 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 ப்ரோ. என்ன சீக்கிரம் பண்ணலாமா? அது பார்த்து கூட என்ட்ரு ஆகிக்காங்க, அது இன்னும் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹார்மோனிக் பாயிண்ட்டில் சிஹெச் வருதுன்னா அந்த சிஹெச் வந்து கரெக்டான சிஹெச் ஹார்மோனிக் லெவலில் கொடுக்கக்கூடிய சிஹெச்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதையும் யூஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஒட்டுமொத்தமா போயிடுச்சா ப்ரோ? இதுக்கு முன்னாடி சொன்ன பேட்டர்னுக்கும் 1.618 தானே ப்ரோ எஸ்எல்? அது நீங்க இதெல்லாம் மெஷர் பண்ணி அது ஒரு கால்குலேஷன் கொடுக்கும். இந்த டி பாயிண்ட்டுக்கு கீழே வருது, அது என்ன ரேஷியோவா இருந்தாலும் நீங்க வந்து எஸ்எல்லாம் எடுத்துக்கணும் எக்ஸ்டென்ஷன்ல. ஓகேங்களா? அந்த டார்கெட் வந்து அதே சேம் தான். C2 டிஏ மெஷர் பண்றீங்க, அதுல வர அந்த 382 ரிட்ரேஸ்மெண்ட்டும் 618 ரிட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் நீங்க எடுத்துக்கலாம்.
அண்ட் சேம் இதுக்கும் அதே தான். சி டு டிக்கு வந்து டார்கெட் மெஷர் பண்ணிக்காங்க. அண்டு எஸ்எலுக்கு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்காங்க ஏபிசி. நிறைய பேர் ஏபிஏ வந்து யூஸ் பண்ணுவாங்க, அது ஒர்க் ஆகுறதுல. ஏபிசி வந்து யூஸ் பண்ணிக்காங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே. ஸோ அதே டார்கெட் தான். நெக்ஸ்ட் என்ன பேட்டர்னு? டீப் கிராப். இதுதான் கொஞ்சம் பெரிய பேட்டர்ன். எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க. கரெக்ட் ப்ரோ. அப்ப இதுல எங்க தான் ப்ரோ என்ட்ரி எடுக்கிறது? நீங்க ஃபர்ஸ்ட் வரதுல என்ட்ரி எடுக்கணும். டீப் கிராபுக்கும் கிராபுக்கு தான் டிஃபரன்ஸ். எக்ஸ் டு பி வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ இது நீங்கள் டீப் கிராபாக எடுக்கிறீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு என்ட்ரி. ஸோ ஆஸ் யூஸ்வல் அதே சேம் டார்கெட் தான் எல்லாமே. ஓகேங்களா? அண்ட் எஸ்எலுக்குமே அந்த சேம் ஏபிசியை வந்து எடுத்துக்காங்க. கிராபுக்கு, டீப் கிராபுக்கு, பட்டர்ஃப்ளைக்கு, இதுக்கு மூணுக்குமே வந்து ஏபிசி எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி டீப் பாயிண்ட்டு கீழே என்ன ஃபிபனாச்சி வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை வந்து நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கலாம். அப்படி அந்த வேல்யூ ரொம்ப எனக்கு டவுட்டாக இருக்குதுன்னா நீங்கள் அதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரு ஆகலாம். அண்டு ஏதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் டீப் பாயிண்ட்டுக்கு நேரம் இருக்குதுன்னா அந்த டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்குதுன்னா அப்போ இந்த பை பட்டனுக்கு அந்த டிமாண்ட் ஜோன் லோ வந்து எஸ்எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. செல் இருக்குதுன்னா சப்ளைஸனோட ஹையை வந்து எஸ்எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க இந்த டீப் பாயிண்ட்டுக்கு. அப்போது இது லெஃப்ட் சைடில் எதனா இருக்குதுன்னா அண்ட் இது எஸ்எல் அடிக்கிறதுனா அந்த டீப் கிராபுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் ஹார்மோனிக்கை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் 2.618 இந்த ஏரியா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது ஃபெயிலியர் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் இந்த பேட்டர்னே நீங்கள் பேஸ் பண்ணி எடுக்கணும்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து 3.618, 4.618, 5.618 அதுக்கு மேலே போகாதீங்க, அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த டீப் பாயிண்ட் மாறிட்டே இருக்கு ப்ரோ. இந்த டீப் பாயிண்ட் மாறிட்டே இருக்குன்னா அது ஆக்சுவலா டவுன் ட்ரெண்டா மாறிடாதா? அதுல ட்ரேட் பண்ணலாமா? ஆக்சுவலா இது டவுன் ட்ரெண்டா வரக்கூடிய மார்க்கெட்டு தான். அங்க ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்ல. இப்ப டவுன் ட்ரெண்ட்னா மார்க்கெட் இப்படியே போயிடாது இல்ல, இப்படி போய் தானே போகுது. இப்ப இங்க இருந்து போகுது இல்லையா ஒரு மூவ், அந்த மூவ் தான் இந்த ஹார்மோனிக் கொடுக்கும். எதுக்காக இந்த இடத்துல நம்ம இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாக்குறோம்? இவ்வளவு பெருசா ஒரு ஸ்விங் வந்திருக்குதுன்னா அந்த ஸ்விங்குக்கான ரீட்ரேஸ்மெண்ட் மினிமமா ஒரு 50% இருக்கணும், இல்ல 60% இருக்கணும்ன்றதுக்கு வந்து சொல்லுவாங்களே பிரைஸ் ஆக்ஷன்ல. எங்கன்னா படிச்சுப்பீங்க இல்ல யூடியூப்ல கூட பாத்துப்பீங்க. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட்டை திரும்பும். ஸோ அந்த அது வரைக்கும் மார்க்கெட்டை போலான்றது தான் இந்த ஹார்மோனிக் வந்து கணிச்சு கொடுக்குது நம்ம. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதை பேஸ் வந்து நம்ம வந்து ஹார்மோனிக்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது ஆப்போசிட்டாக திருப்பி போட்டால் அது வந்து பீரிஷ் பேட்டர்னு. கிளியரா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ எக்ஸாம்பிள்ஸுக்கு போகலாமா? ப்ரோ இன்னும் ஒரு டவுட் ப்ரோ. நேற்று அந்த பி பாயிண்ட் கட் பண்ணோம்னா தான் நமக்கு அந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா. ஆக்சுவலா பி பாயிண்ட கட் பண்ணிட்டு சி பாயிண்டையும் கட் பண்ணிட்டு ஏ பாயிண்ட் வந்து கட் பண்ணல. ஓகேங்களா? ஓகே. ஏ பாயிண்ட கட் பண்ணாம அகைன் பி பாயிண்ட கட் பண்ணுச்சுன்னா சோ அந்த நம்ம சி பாயிண்ட் மட்டும் மாத்தி வைக்கலாமா? பி பாயிண்ட கட் பண்ணிட்டு திருப்பி சி பாயிண்ட போய் கட் பண்ணதுனாவே அந்த பேட்டர்ன் வந்து இன்வேலிட்.
இல்ல அதுல எனக்கு என்ன டவுட்னா அந்த சி பாயிண்ட் வந்து நம்ம அந்த ஹைக்கு மாத்தி வைக்கலாமான்னு கேட்டேன் ப்ரோ. அப்படி நீங்க கேக்குற பண்ணலாமா ப்ரோ? டவுட் எனக்கு புரியுது. ஓகே இப்போ ப்ரோ. பி பாயிண்ட்டுங்க வச்சிட்டுங்க, அப்புறம் சி பாயிண்ட் வச்சிட்டுங்க வந்து வந்துடுச்சு. ஓகே ஓகேங்களா? ப்ரோ. அண்ட் இது போயிட்டு சி பாயிண்ட் அங்கே கட் பண்ணாவே இது இன்வேலிடுன்றான். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அப்படி இதுல இன்னொரு ஒரு மேட்டரும் இருக்கும். இப்போ அப்படி கட் பண்ணுது, இந்த மாதிரி வந்து கட் பண்ணுது, இந்த ஏரியாவுக்கு நேராக வந்து கட் பண்ணுதுன்னா இந்த பி பாயிண்ட்டுக்கு நேராக வந்து எக்ஸ் டு பி வேல்யூ நம்ம சொன்னக்கூடிய ஹார்மோனிக் பேட்டர்னில் ஏதாவது வருதா பாருங்க. டீப் கிராப்பு, பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி ஏதாவது வருதா பாருங்க. அப்போ இந்த சி பாயிண்ட்டை ஓகே போய் ப்ரோ. எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த இந்த ஏதாவது ஒரு பேட்டர்ன் இந்த பக்கம் டீப் கிராப் இல்லை பட்டர்ஃப்ளை எதனா வருதுன்னா அதுக்கு என்ன டி வேல்யூவை அதை போயிட்டு வச்சுக்கோங்க கீழே. அதுக்கு நேராக வந்தால் வேலை செய்யும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? சூப்பர் ப்ரோ. ப்ரோ இப்போ இது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிற இடத்துல தான் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்றீங்க. இது ஹார்மோனிக் பேட்டர்ன் சொல்றேன். ரீட்ரேஸ்மெண்ட்டுங்க வந்து திரும்பும், அந்த திரும்பக்கூடிய இடத்துல இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் ஆகும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆகக்கூடிய மூவ் அதை நம்ம ஹார்மோனிக்கில் பிடிக்கிறோம். ஓகே ப்ரோ. பட் இப்போ நம்ம டார்கெட் வைக்கிறோம்ல இதுல நம்ம என்ட்ரி பாயிண்ட் வச்சு இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம டார்கெட் வைக்கலாமா? எதில் என்ட்ரி பாயிண்ட் வச்சு எதில் ஆப்போசிட் டார்கெட் ப்ரோ வைக்கிறீங்க? அவர் என்ன கேட்கறாருன்னா ரீட்ரேஸ்மெண்ட் தானே ப்ரோ, திரும்ப டவுன்ல தானே வரும் அந்த மாதிரி கேட்கறாரு. அதான் ப்ரோ கேக்குறேன். எப்படியும் டிபி 2 அடிச்சு திரும்ப டவுன்ல தானே வரும் பாப் ட்ரெண்ட்னா. அப்ப இது ஹார்மோனிக்ஸ் வந்து புலிஷ்ல எடுக்கணும்னா அந்த மாதிரி கேட்கறாரு. தலைவர், நீங்கள் வந்து அல்ட்ரா ப்ரோ லெஜெண்ட் ஆட்டங்குது. நீங்கள் மார்க்கெட் சும்மா விடாது உங்களை. இல்ல ப்ரோ, கன்ஃபர்மேஷன்ஸ் அனலைசிஸ்லாம் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. குத்து மதிப்பாக போயிட்டு டார்கெட்லேருந்து திருப்பி செல் அடிச்சுட்டு போகிறீங்க இங்கேருந்து பை ஏறுதுன்னா. நம்ம அனலைசிஸ் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு இப்போ கன்ஃபர்மேஷன் கிட்ட பார்த்து இந்த எடுக்க. இடத்துல என்ன இருக்குதுன்னா நேராக வந்து இங்கே பிரேக் பண்ணியிருக்குது இல்லையா? அப்போ இதில் போயிட்டு நீங்கள் பிஓஎஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஹார்மோனிக் இங்கேருந்து மேலே போதானா இதை பேஸ் பண்ணி நீங்கள் டார்கெட் வந்து வச்சுருப்பீங்க. உங்களுக்கு அந்த டார்கெட் அடிக்கிறதுக்கு நேராக வந்து எதனா ஒரு சப்ளை ஜோன்ஸ் அப்படி இருக்குதுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். அப்படி எதுவுமே அதுதான் இல்லாமல் ப்ரோ, இது வந்து ஹார்மோனிக் டார்கெட் இதை அடிச்சுட்டு அங்கே திரும்ப தானேன்ற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா குத்து மதிப்பாக நீங்கள் மாட்டிப்பீங்க. எதுவுமே இல்லாம ட்ரேட் எடுத்தா தலையில துண்டை போட்டு ப்ரோ வரலாம். முதல்ல இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஏபிசிடிங்கிறத வந்து ஒரு கரெக்ஷன் வேவ். அந்த கரெக்ஷன்லேருந்து மார்க்கெட்டு ஜம்ப் ஆகும். அந்த ஏரியா தான் நம்ம ஹார்மோனிக்காக எடுக்கிறோம். இது ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயும் வரும், ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட்டில் வராமல் ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயும் வரும். இது இந்த ஏபிசின்றது ரீட்ரேஸ்மெண்ட்டாக வரும். எகென்ஸ்டா ட்ரேட் பண்றோம் ப்ரோ. இல்ல ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக மேக்ஸிமம் வரும், ட்ரெண்டு கூட சம்டைம்ஸ் வரும். அது எப்படி வரும்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இப்படி வந்துடுச்சு. இந்த ஏரியாவை நீங்கள் எக்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்களா. இந்த ஏரியா இது ஹே பாயிண்ட்டு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரியுது? இது வந்து பிஓஎஸ் இல்லையா? ஆமாம் ப்ரோ. அப்போ இங்கே டிமாண்ட் ஜோன் இருக்குது. இப்போ இங்கே இறங்கி வரும்போது இது பி, இது சி, இது டி. அப்போ இதை எடுத்தால் எதை போய் எடுக்கணும்? இப்போ நீங்கள் சப்ளை டிமாண்டை பேஸ் பண்ணி எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த எதுன்னு வைப்பீங்க டார்கெட்டை. ஆமாம் ப்ரோ. அப்போ இதுலேயே ஹார்மோனிக்கும் வருது இல்லை? இப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயும் வருது இல்லை இது? ம் ஆமாம் ப்ரோ. ம் ஓகே ஓகே. பார்த்தெல்லாம் ஒரே மாதிரி புரியல ஒரு ஆங்கிள் பார்த்தா எல்லா கான்செப்டும் வருது ப்ரோ. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் முதல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் முதல் செஷன் எடுத்தோம் இல்லையா உங்களுக்கு, அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அது புரியாமல் போகும்போது தான் இதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் போகும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். ஓகே. இதை பேஸ் பண்ணி தலைகீழ வச்சுக்கிறோமா சார்ட்டு?
எப்பயோ ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுருந்துக்கிறோம் வந்து இந்த லோ உடச்சிக்கிறானுங்க. அதுக்காகவே இதை போய் எடுத்துன்னு கீழே வந்துக்குது மார்க்கெட்டு. இந்த செல்லுன்ற ஆக்சுவலாக யாரோ எடுத்துருந்தாங்க இன்னைக்கு டிஸ்கார்டில் போட்டிருந்தாங்க ஸ்மார்ட் ஃபாரெக்ஸில். ஆமாம் ப்ரோ. நான் கூட பார்த்துட்டு இருந்தோம். யார் எடுத்தாங்கன்னு தான் தெரியல. இதுலயே போட்டுருவாங்க ப்ரோ. எஸ்எம்டியில் போட்டிருந்தாங்களா? ஹோம்ஒர்க் செஷன் பார்க்கறது 5 நிமிஷத்துலேயே 15 நிமிஷத்துலேயே வந்து என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணி டார்கெட் அடிச்சதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஓகே ப்ரோ அந்த இப்போ நீங்க வரைஞ்ச பிஓஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் பேஸ் எது ப்ரோ? ஆ இப்போ பிஓஎஸ் வரைஞ்சிருக்கிறீங்களா சோச்சா? அதுக்கு ஃபர்ஸ்ட் டிசிஷனல் பேஸ் ப்ரோ. புரியலையே ப்ரோ நீங்க ப்ரோ ஆக்சுவலா அந்த என்ட்ரி லோ உடைச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரீம் என்ன ஒருத்தர் பேசுங்க. அதுல டிசிஷனல் எது எக்ஸ்ட்ரீம் எதுன்னு மட்டும் சொல்லுங்க ப்ரோ. டெசிஷன் எது எக்ஸ்ட்ரீம் எதுன்னு கேட்குறீங்களா? அதான் ப்ரோ கேக்குறாரு. ஒரே நிமிஷம் ஒரு ஃபோன் வருது. இவனுங்க என் நம்பர் நிறைய டேட்டா பேஸில் மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு இந்த ரெட் இதில் போட்ட இது நான் அதை ரிப்போர்ட் பண்ண நம்பர்ல நிறைய கால் வருது எனக்கு. ஓகே, இதில் எது டெசிஷனு எது எக்ஸ்ட்ரீமு? இப்போ இங்கே மார்க்கெட் இருக்கும்போது இங்கே வந்து உடஞ்சிருக்குது இல்லையா? தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த இடத்துல டெசிஷனு இது எக்ஸ்ட்ரீமு அண்ட் இதுக்கு மேலே ஓவராலாக மார்க்கெட் இதெல்லாம் அடிச்சுட்டு இது ரெண்டுமே லிக்விடிட்டியாக மாற்றிட்டு வராங்கன்னா இது டாப்பில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. கிளியரா? ப்ரோ எக்ஸ்ட்ரீம் உங்க கேள்வி எனக்கு புரியுது. நீங்க சப்ளை டிமாண்டா இம்பேலன்ஸ் பார்த்து எடுக்கும் போது இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அவர் இங்க என்ன கன்ஃபர்மேஷன் பார்த்தாருன்னு தெரியல, செல் அடிச்சுக்கிறாரு. ஓகே, வாங்க நம்ம ஹார்மோனிக்கோடைய எக்ஸாம்பிள்ஸ் போலாம். இந்த இடத்துல லாஸ்ட் வீக் முந்தின வீக் எல்லாருமே வந்து ஹார்மோனிக்கை கொஞ்சம் ராக் பண்ணிட்டு இருந்தாங்க. கோல்டில் மாற்றி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன பேட்டர்னில் வந்து ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் பேட்டு காட்லி ரிப்பீட்டடாக வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு. இது ஹை, இது லோ, இங்கே மைனரில் ஒரு ஹை, இதெல்லாம் அண்டு இது ஒரு ஹை, இது ஒரு லோ, இது ஒரு ஹை, இது ஒரு லோ, இது ஒரு ஹை, இப்படி வந்து இருக்குது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு. அண்ட் அதே தான் இந்த இடத்துலையும். இது லோ, இது ஹை, இது லோ அண்டு இது ஹை, இதெல்லாம் உங்களுக்கு வராது. ஏன் ப்ரோ வராது? அது ஏன் வரணும்? நம்மளுக்கு ஹார்மோனிக் லெவல் தானே தேவை. இப்போ ஹார்மோனிக் வந்து அப்ளை பண்ணலாம். கட் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டை. டாட்டெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஹார்மோனிக் ஸ்ட்ரக்சர்லாம் ஈஸியாகவே தெரியும். இந்த 5 புள்ளிக்கு 5 டாட் வச்சிங்கன்னா ஹார்மோனிக் வந்துடும்னு நினைக்கிறோம். ஏன்னா என்னோட சைடு இந்த எக்ஸ்ட்ரா சவுண்ட் அது வருதா என்ன?
லைட்டா கேக்குது ப்ரோ புறப்புறம். ட்ரெயின் ஓடிட்டு போர் இருக்காங்க. போட்டுனுக்குறேன். ப்ரோ ட்ரெயின் சவுண்ட் பேட்டுக்கு எக்ஸ் டு பி வேல்யூ என்ன வரும்? 0.382 வந்து அதுல இருந்து 599 வரைக்கும். 59 வரைக்கும் எடுத்துக்கலாம் நீங்க இல்லையா? ஆமா 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 ப்ரோ 599 வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இது கரெக்டா நான் போட்டுக்கிற பேட்டு? கரெக்ட் ப்ரோ. எப்படி கரெக்ட்? பி வேல்யூ இருக்கு ப்ரோ, டி வேல்யூ வந்து கரெக்ட் தான் ப்ரோ. அதான் எப்படி கரெக்ட்னு கேக்குறான். ப்ரோ வேல்யூ வந்து 0.382 குள்ளே 38ல இருந்து 599 குள்ள தான் ப்ரோ இருக்கு. 439 x to b. அதோட வந்து சி வந்து ஏவை கிராஸ் பண்ணல ப்ரோ, இன்னும் ஏ குள்ள தான் இருக்கு. ஓகே. அப்புறம் டி வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பி இன்னும் கிராஸ் பண்ணல. கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை வந்து நம்ம ஒரு பேட்டர்னே வரையணும். அதான் நான் கேட்டேன் கரெக்டானு கேட்டேன். இல்ல ப்ரோ இன்னும் பி கட் ஆகல, வெயிட் பண்ணுங்க ப்ரோ நீங்க சொல்லணும். சரி இல்ல ப்ரோ. அப்போ பிஏ கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த பேட்டர்ன் தான் வந்துக்குதுன்றதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா ப்ரோ. இப்போ நீங்க இது பேட்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா இந்த பி பாயிண்ட்டை வந்து கட் பண்ணிக்குது. நீங்க ஸ்ட்ரைட்டா ஓடி போயிட்டு இந்த ஏரியாவை நீங்க எஸ்எல் போட்டு வச்சுட்டு இந்த 889 886 அந்த ஏரியாவில் போயிட்டு நீங்க என்ட்ரியை போட்டு வச்சுட்டு ஃபிபனாக்கியை மெஷர் பண்ணி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது டார்கெட் 1, இது வந்து டார்கெட் 2 இல்லையா? என்ன இருக்குது? என்ட்ரி பாயிண்ட் தொட்டதும் நேரா வந்து TP1 முடிச்சிட்டானுங்க இல்லையா? ஆமா. நெக்ஸ்ட் TP2 ஹிட். TP2 ஹிட். ஸோ இப்படி தான் ஒர்க் இருக்கும் ஹார்மோனிக்ல மேக்ஸிமம். இந்த டி பாயிண்ட் இருக்கக்கூடிய ஏரியாவை என்னன்னு சொல்றாங்கன்னா PRZ ஜோன், பிரைஸ் ரிவர்சல் ஜோன் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா பொட்டான்சியல் ரிவர்சல் ஜோன், அந்த இடத்துல பொட்டான்சியலாகவே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நீங்க வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹார்மோனிக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு, நம்ம டி பாயிண்ட்ல என்ட்ரி போட்டோம், வேலை செஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படியே பக்கத்துல ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு இந்த இடத்துல. அதுதான் வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய மேட்ரு. இப்போ ஒரு டபிள்யூ வந்திருக்குது இல்ல? ஆமா ப்ரோ. அப்ப இங்கே நம்ம வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன் வருதான்றதை பார்க்கணும். அப்போ நீங்க இந்த இடத்துல டின்னு ஒரு ஏரியாவை வந்து மென்ஷன் பண்ணி என்ட்ரி போட்டு செல் அடிச்சிங்க, டார்கெட் வந்துடுச்சு. இப்போ அதே டி பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ் பாயிண்டா மாறும். இப்போ இந்த ரேஷியோ வந்து என்ன பேட்டர்னுக்கான பாசிபிள்? பேட் 0.56 வந்து பேட்டு தான். பேட்டுக்கான என்ட்ரி பாயிண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் பேட்டோடைய என்ட்ரி பாயிண்ட். சேம், ஏன்னா அது எக்ஸ் வந்து எஸ்எல், இந்த டி வந்து என்ட்ரி. அதே சேம் ஃபிபனாக்கியை மெஷர் பண்ணி நீங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 0.382, இது வந்து 618. இதை வந்து அடிக்கணும் என்ட்ரி எடுத்துட்டு. என்ட்ரிக்குள்ள எப்படி போயிருக்குது மார்க்கெட்டு? அடுத்த கேண்டில் ஒரே கேண்டில்ல ஹார்மோனிக் ஜோன்ஸ்ல எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் ஹார்மோனிக்கு அந்த வின்னிங் ரேட் நான் கொடுக்குறேன்னா அதான் ரீசன். மேஜிக் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவில். இது எல்லாமே வந்து பிஃபோராகவே கணிச்சு லாஸ்ட் பட்ச ஸ்டூடெண்ட்ஸை ட்ரேடு பண்ணாங்க இந்த ஜோன்ல எல்லாமே எல்லாரும்.
அதுக்கான டேட்டாஸ் வந்து ஸ்மார்ட் ஃபாரக்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஷேவ் ஆகும். டீம் செட்டப்ஸில் போயிட்டு ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள் ஒரு 2 வீக்ஸுக்கு லாஸ்ட் வீக் முன்னாடி வீக் ட்ரேட்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா. அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு 10 நாள் தள்ளி போங்க இருக்கும். இன்னைக்கு நாள் ஜனவரி 29, 28, 30 அந்த டேட்ஸ் போய் பாருங்க இருக்கும் அந்த டேட்டாஸ் எல்லாம். எதுல ப்ரோ பார்க்கணும்? ஸ்மார்ட் ஃபாரக்ஸ் டிஸ்கார்ட் இருக்கிறவங்க பார்க்கலான்றான். இல்ல ப்ரோ, முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட் பண்ணுவீங்களா? அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்கிறாங்க. அதை போயிட்டு நீங்க பார்த்துட்டு வந்துடலாம். அட்மினுக்கு கால் பண்ணுங்க. அட்மின்ஸ் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. அது என்னவோ அக்செப்ட் பண்றதா இருந்தா நீங்க ஸ்மார்ட் ஃபாரக்ஸ் டிஸ்கார்டுக்குள்ள விடுவாங்க. அக்செப்ட் பண்ணலனா விட மாட்டாங்க. மெசேஜ் பண்ணிட்டு கால் பண்ணட்டுங்களா இல்ல ஸ்ட்ரைட்டா காலே பண்ணிட்டு? நீங்க கால் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணலாம், மெசேஜ் மட்டும் கால் பண்ணலாம். அடுத்த கேண்டில் முடிச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது இந்த இடத்துல. இதை வந்து எக்ஸ் பாயிண்டா எடுத்துட்டேன். இந்த ஹை வந்து ஏ பாயிண்ட், இங்க இருக்கக்கூடிய ஏரியா வந்து பி பாயிண்டா எடுத்துட்டேன். இந்த ஹை வந்து எனக்கு சி பாயிண்ட். இது எதுக்கான பாசிபிள்? டீப் கிராப். டீப் கிராப். டீப் கிராப்க்கு ஸ்ட்ரிக்டா 88க்கு மேல வரணும். எக்ஸ் டு பி வந்து பாயிண்ட் 6க்கு காட்லேவா ப்ரோ? காட் 650 வரைக்கும் ஒன்னு சொல்லிருப்பான். 886 எக்ஸ் டு பிக்கு வந்து 881 to 650 வரைக்கும் ஒரு பேட்டர்ன் சொல்லிருப்பான். காட்லே வந்து 0.618 தான் ப்ரோ சொல்லிருக்கீங்க. 618 ஸ்ட்ரிக்டா சொல்லிருப்பான். முன்ன பின்ன இருக்கும்ன்ற ஒரு வார்டும் சரி சொல்லிருப்பான் இல்லையா? ஆமா ப்ரோ. 618 ஆமா ப்ரோ. 650 ப்ரோ கிராப் ப்ரோ. கிராப் கட்சா தானேப்பா கிராப் வரும். எக்ஸ் டு பி எக்ஸ் டு பிக்கு ரெண்டாவதா ஒரு பேட்டர்ன் இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அந்த பேட்டர்ன் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ப்ரோ காட்லே தான் ப்ரோ. காட்லே தான். அதையே யாரும் கன்ஃபார்மா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ப்ரோ சொன்னேன் ப்ரோ. ஒருத்தவங்க மட்டும் தான் ப்ரோ கிராப்னு சொன்னாங்க. மற்ற எல்லாருமே காட்லே தான் சொன்னீங்களா? ஆமா ப்ரோ காட்லே தான் ப்ரோ சொன்னோம். ஆமா ப்ரோ. எனக்கு தான் காது கேட்கலையா? ஒருத்தர் மட்டும் தான் ப்ரோ கிராப்னு கேட்டார். அதனால தான் ப்ரோ எல்லாம் அமைதியா இருந்தாங்க. ஓகே ஓகே. ரெண்டு டீப் பேரும் கிராப்னு எடுத்து ஒரு ஆள் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் கிராப்னு சொல்லிட்டீங்க. சென்ட்ரல்ல யாருன்னா காட்லேன்னு சொன்னீங்களான்னு தெரியல. பக்கத்துல ஒரு போர் போட்டு பயங்கரமா சவுண்ட் போட்டுங்கிறானுங்க. சொன்னாங்க ப்ரோ. சொன்னோம் ப்ரோ. காட்லே சொன்னோம் ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ காட்லி வந்து எக்ஸ் டு டிக்கு என்ன ரேஷியோ வரும்? 0.781 இல்ல 786 781 to 789. ஓகே ஓகே. முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்னா இந்த பி வேல்யூ வந்து கட் பண்ணிக்கணும் மார்க்கெட்டை. சி முடிஞ்சு கட் பண்ணிருக்குதா மார்க்கெட்டு? கட் ஆயிருக்கு ப்ரோ. ப்ரோ அப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஏரியா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா ப்ரோ. இது வந்து எஸ்எல் பாயிண்ட், இது வந்து என்ட்ரி பாயிண்ட். இதை மெஷர் பண்ணி நம்ம டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எஸ்எல்ல வச்சுக்கோங்க. அண்ட் இது டார்கெட் 1, இது வந்து டார்கெட் 2. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா? வேலை செய்யும் ப்ரோ. என்ட்ரி எடுத்தா வேலை செய்யும். என்ட்ரி எடுத்தா வேலை செஞ்சிருமா? இப்போ நம்ம இது ஒரு வேலை ஒன்று செய்யலாம். இது டார்கெட் 1.
இது டார்கெட் 2. என்ன பண்ணிக்கிறானுங்க? என்ட்ரி ஸ்னைப்பரா எடுத்துருக்கேன் ப்ரோ. இந்த ஹார்மோனிக்கு ஏரியாக்குள்ள வரும்போதெல்லாம் என்ன நடக்குது? ஸ்னைப்பரா தான் ப்ரோ போகுது. ஹார்மோனிக்ன்றது அப்படிதான் இருக்கும். எடுத்ததும் வந்து டார்கெட் அடிச்சுக்கிறானுங்கல்ல. அடிக்கலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ அடிக்கலன்னு டிபி 1 நினைக்கிறேன் அடிச்சான் ப்ரோ. இல்ல ப்ரோ, அது என்ட்ரிக்கு முன்னாடியே மேல போயிடுச்சு ப்ரோ. அது இல்ல ப்ரோ, இது Entry-க்கு புல்லிஷ் முன்னாடியேவா? கேண்டில் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துட்டு தான் ராஜா இல்ல ப்ரோ போயிருக்கு. பாருங்க, எடுத்துட்டு தான் ப்ரோ போயிருக்கு. இந்த ட்ரேட்ல தான் பண்ணாங்க. இது உங்களுக்கு செஷன் எடுக்கும்போதும் சொல்லிட்டு தான் இருந்தேன் நான். இந்த ட்ரேட் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்க செஷன்ல தான் நான் வந்து இந்த ஹார்மோனிக் பட்டனை மார்க் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் நான். அது உங்க செஷன் 2 செஷன் ரெக்கார்டிங்ல இருக்கும் அது. ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆமா சார், இது ஷார்ப் என்ட்ரி நீங்க சொன்னீங்க. புரியல. இல்ல நல்ல என்ட்ரி இது. தர்மா தான் கரெக்டா நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க சார். தர்மா ரக்கட் பாயா ப்ரோ. அடுத்த டே போயிட்டு முடிச்சிட்டானுங்க டார்கெட். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் இருக்குது. இந்த டார்கெட் அச்சீவ் ஆனதால இது ஏன் இவ்வளவு ஒரு கரெக்ஷன் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிருக்குது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஒரு பியரிஷ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. ஓகேங்களா? இது வந்து நான் லைவ்ல கொடுத்து உங்க எஸ்எம்டி டிஸ்கார்டுக்குமே வந்துக்கும். இது பிஃபோராகவே கொடுத்துருப்பான். இருக்குதா? இது எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. என்ன ப்ரோ ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி ட்ரேட் அடிக்கிறீங்க? இது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஹார்மோனிக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ ரெகுலராக எல்லா இடத்துலையும் அவன் வந்து ஃபார்ம் இருக்குது இல்லை. இங்கே ஒரு பேட்டர்ன், இங்கே ஒரு பேட்டர்ன், ஓவராலாக ஒரு பேட்டர்ன், இந்த பக்கம் ஒரு பேட்டர்ன். இது எல்லாமே அவங்களும் ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நானும் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இது வந்து எஸ்எல் பாயிண்ட் ஹார்மோனிக் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எதையுமே பார்க்க தேவையில்லை. எதனா இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக் எதனா மார்க் பண்ணால் எதுவுமே மார்க் பண்ணிருக்க மாட்டேன். ஒன்லி ஹார்மோனிக் பேட்டர்ன் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருப்பேன் இதில். புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்குதா என்ன? ஒரு சில பேர் வந்து என்ட்ரி எடுக்கல ப்ரோன்லாம் சொல்லணும் உக்காந்துக்கிறீங்க. இந்த ஏரியா டார்கெட் 1 லண்டன் செஷன்ல நானே என்ட்ரி போட்டேன். இதை நான் பார்த்துட்டு இது டார்கெட்டு அச்சீவ் ஆச்சு. நேராக பெருசா போனாங்க, ட்ரிகர் ஆச்சு, வந்தானுங்க, முடிச்சிட்டானுங்க. தெரியுதுங்களா? இதுல ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா இந்த பி பாயிண்ட் எதுக்காக ப்ரோ எடுத்தீங்க? அடுத்தடுத்து 2 ஹைஸ் இருக்குல்ல, அதுக்கு இதுவா? அதான் ப்ரோ டவுட். ஆமா ப்ரோ, இந்த பி பாயிண்ட் ஆக்சுவலா எதுக்காக? அதான் ப்ரோ. ஓகே ஓகே. இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல ஒரு வேலை இருக்குது ப்ரோ. நேத்து சொல்லும்போது இந்த ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி இப்போ A to Xக்கு ஃபிபனாச்சி போட்டுரு, அதுல வரக்கூடிய வேல்யூ தான் B அப்படின்னு நான் கேட்கிறேன். அது இந்த ரேஷியோ ஏன் வருதுன்றதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணுன்றதுக்கான தான் இதுக்கான இந்த ரேஷியோஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஹார்மோனிக் பேட்டர்ன் நேக்கடாக இதுதான் பேட்டர்ன்னு சொல்லிட்டா இந்த ரேஷியோஸ்லாம் ஏன் வருதுன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்ல. இந்த ரேஷியோஸ் எதுல வந்துச்சுன்னா ஃபிபனாக்கியோடைய வேல்யூஸ் இருந்து வர ரேஷியோஸ் இதெல்லாம். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கு ஆல்டர்னேட்டிவாவே எங்க பேட்டர்ன் வந்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம்னு ஒரு வேர்டு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆமா ஆமா. ஓகே. எதனா ரிப்பீட்டடா நான் வந்து பேச ஆரம்பிச்சேன்னா ஆமான்னு சொல்லிட்டு கம்முன்னு ஆயிடுறீங்க. ஓகே, வாட் எவர், நீங்க ஏதோ பண்ணுங்க. ஸோ அவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டார். இப்போ
இது எக்ஸ் பாயிண்ட், இது பி பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் இங்க வந்து ரெண்டு ஹை வந்திருக்குது. நீங்க ஏன் இதை போய் எடுத்தீங்க சொல்லிட்டு கேட்டார் இல்லையா? எஸ் ப்ரோ. மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஹை இருக்குது, இங்க ஒரு லோ இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஏறின ரீட்ரேஸ்மெண்ட் இங்க தான் இருக்குது இல்லையா? எஸ் அதுக்கப்புறம் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் இது, அதுக்கப்புறம் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்துச்சு இல்லையா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், எஸ் ப்ரோ. அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை தான் நம்ம பியா எடுக்கணும். ஓகே ப்ரோ. அண்ட் அந்த பி வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்ல ஹார்மோனிக் பேட்டர்ன் டிரா பண்றதுக்குன்னா அப்ப அந்த பியை விட்டு அதுக்கு அந்தான இருக்கக்கூடிய ஹைக்கு போகணும் நீங்க. கிளியரா? ஓகே ப்ரோ. ஸோ இந்த இதுலயே வந்து உங்களுக்கு பி பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டான வேல்யூ அந்த பேட்டுக்கோ கிராபுக்கோ இல்லை பட்டர்ஃப்ளைக்கோ காட்லிக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு கரெக்டாக வருதுன்னா இந்த பியை தான் நீங்கள் வந்து எடுக்கணும். அப்படி இதில் எதுவுமே வந்து வரல, 0.3882க்கும் கீழே கம்மியாக இருக்குதுன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இருக்கிறது போகணும். இப்படி வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி வந்து போயிருக்குதுன்னா இது உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டு போதுமான அளவுக்கு கிடைச்சிருக்காது, 3.8க்கும் கீழே தான் இருந்திருக்கும். அப்படி இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஏரியாவை நீங்க பிஏ மாத்திக்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இதுவே வந்து கரெக்டான வேல்யூவா இருந்துச்சு ஒரு பேட் பேட்டர்னுக்கு. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் தான் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதே டவுட் ஹார்மோனிக் படிச்சு முடிச்சுட்டு லைவ் ட்ரைனிங் உட்காந்து கேட்டாங்க செகண்ட் பேட்ச். இப்போ இந்த இடத்துல நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு மிஸ்டேக்கும் பண்ணோம். என்ன மிஸ்டேக்குன்றதான் சொல்கிறேன். ஸோ அது எடுத்தானுங்க, ஆக்சுவலாக அவன் வந்து டார்கெட்டை கொடுத்துருச்சு. ஸோ நோ இஷ்யூ, எல்லாருமே டார்கெட் வந்தால் வந்து புக் பண்ணிட்டோம், வெளிலையும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு எஸ்எல் அடிச்சுட்டு டபுள் டார்கெட் வந்து இட்டாச்சு. அது ஏன் இட்டாச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் தெரிஞ்சுங்களா? ரெண்டாவது டார்கெட்டை வந்து இட்டாயிருக்கும் அந்த இடத்துல. இந்த எஸ்எல்ல வந்து அடிச்சுட்டு இட்டாச்சு. அது ஏன் இட்டாச்சுன்னா நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை வந்து மறந்துட்டு கரண்ட்லேயே வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது ஓவராலாக இங்கே இருந்து இந்த ஹையில் இருந்து இந்த லோவை நாங்கள் ஏ பாயிண்ட்டாக மார்க் பண்ணி இதை நாங்கள் பி பாயிண்ட்டாக எடுத்து நெக்ஸ்ட் ஹார்மோனிக் ட்ராப் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுடைய வேல்யூ வந்து இங்கே இருந்திருக்கும். இந்த ஹை வந்து இந்த எக்ஸ் வந்து எங்களுக்கு எஸ்எல்லா இருந்திருக்கும், இந்த ஏரியா எங்களுக்கு என்ட்ரியா இருந்திருக்கும். ஸோ அதுல இருந்து நாங்கள் இந்த C2D ஹார்மோனிக் ட்ராப் பண்ணியிருந்தா எங்களுக்கு டபுள் டார்கெட்டுமே ஹிட் இந்த இடத்துல. ஸோ அதை மிஸ்டேக் பண்ணோன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் செஷனில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ லாஸ்ட் பேட்ச் கைஸ் ஸ்மார்ட் ஃபாரெக்ஸில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நான் பேசிட்டு இருந்தேன் இது. ஸோ மோஸ்ட்லி அந்த ஹார்மோனிக் இடத்துக்குள்ளே போகும்போதெல்லாம் அந்த சிங்கிள் கேண்டில் மேக்ஸிமம் வந்து நடக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? எடுத்தாங்க ஒரே கேண்டில் டார்கெட் வந்து முடிச்சுட்டு போயிட்டானுங்க. ஸோ இப்படி தான் வந்து ஹார்மோனிக் இருக்கும். இப்போ இந்த ஏரியாவில் நம்ம ஒர்க் பண்ணும் போது எவ்வளோ பேட்டர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது? புரியல. இப்போ எக்ஸ் வேல்யூ எடுத்துருக்கீங்கல்ல லாஸ்டா, அது பக்கத்துலயே சி வேல்யூ இருக்குல்ல, அது எக்ஸ் வேல்யூ நம்ம எடுக்க கூடாதா? நான் இதுவே தப்புன்றேன், இங்கிறதே தப்புங்கிறான். இதுதான் கரெக்ட், இதுவே தப்பு நான் எடுத்தது. அதான் ப்ரோ ஏ வேல்யூ வந்து எக்ஸ் வேல்யூ எடுத்தீங்க, இப்ப பக்கத்துல சி வேல்யூ இருக்குல்ல அது அதே தான். இதையும் எடுக்கக்கூடாது இதையும் எடுக்கக்கூடாதுங்கிறேன், இதுதான் எடுக்கணும். இது ரெண்டுத்துக்கு மேல ஒரு ஹை இருக்குதுன்னு அதை நீங்க எக்ஸா எடுக்கணும் போயிட்டு. ஓகே ஓகே. இப்ப ஏன் அதை அப்படி சொல்றேன்னா நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல பாருங்க, போயிருக்குது இல்ல. அப்போ ஓவராலா மேஜரா இருக்கக்கூடிய ஹை அது இதுதானே, இதெல்லாம் மைனருக்குள்ள தானே வருது.
ஆமா ப்ரோ. அப்போ ஓவராலாக நம்ம இதை எடுக்கும் போது நம்ம இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எடுத்தது கரெக்டு. எந்த ஏரியா? இந்த ஏரியா ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இதெல்லாம் கரெக்ட். இது ஏன் கரெக்டுன்னா இது இந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இதுதான் மேஜராக வந்து ஒர்க் ஆகிருக்கும். இது ஓவராலாக ஸ்ட்ரக்சர் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஏரியா வந்து நம்ம எடுக்கிறது தப்பு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். அண்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்டர்னும் பார்த்தோம். நாங்கள் எஃப்ஓஎம்சிக்கு பிளான் பண்ணி ஒரு பேட்டர்ன் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இந்த ஹையு இந்த லோ, இந்த ஹையு இங்கே லோ. இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் ஆளுங்கெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஹார்மோனிக் பேட்டர்ன் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து வெயிட் பண்ணுங்க, இந்த பி பாயிண்ட்டை கட் பண்ணட்டோங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தேன். அது பேசிட்டு இருக்கும் போதே வந்து கட் பண்ணிடுச்சு மதிய டைம்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி இங்கே ஒரு பேட்டர்ன் வந்து எடுத்தோம். இது என்ன பேட்டர்னுக்கான பாசிபிள்? கிராக். சரி, ஓகே, செஷன் கட் பண்ணிக்கலாம். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். பாய் ப்ரோ. அதுல ப்ரோ பாய் 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 அது பாய் பாய் ப்ரோ பாய். லெஃப்ட் ஸோ சைடுல வந்து பேசுங்கன்னா பேசணும். கடைசி நாள் வந்து திட்டு வாங்கி போகாதீங்க என்கிட்ட. 2-3 தடவை கேட்குறோம், சைலண்டாகவே இருக்கிறீங்களே. இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன? அதனால ப்ரோ லெஃப்ட் சைடுல வந்து அந்த ஹை எடுக்க கூடாது பார்த்தேன். எக்ஸ் டு பிக்கு இந்த வேல்யூ வந்தா என்ன வந்து இங்க பாசிபிளா இருக்கும்னு கேக்குறேன். ஒன்னு கிராப் இல்ல காட்லி, ரெண்டு தான். என்ன வரணும்? காட்லி ப்ரோ. காட்லி ப்ரோ கிராபோ காட்லியும் ஒரே வேல்யூவா இருக்கு. கொஞ்சம் வேல்யூ கொஞ்சம் மாத்தி தர முடியுமா? என்ன அதே தானா? எக்ஸாக்ட் வேல்யூ ப்ரோ. ஹலோ ப்ரோ கேக்குதா? ஹலோ நான் ஒன்லி கனெக்டிங். கேக்குதா ப்ரோ? வந்துட்டான். ஹலோ கரண்ட் கட் ஆயிடுச்சு. மொபைல கனெக்ட் பண்ணிருக்கான். ஓ ஓகே ப்ரோ. கேக்குதுங்களா? சோ என்ன பேட்டர்ன் பாசிபிள்? காட்லி. காட்லியா? ஆமா ப்ரோ. காட்லிக்கு எஸ்எல் எங்க வைக்கணும்? என்ன ப்ரோ? காட்லிக்கு எஸ்எல் எங்க வைக்கணும்? டி வேல்யூ ப்ரோ. எக்ஸோட வேல்யூ ப்ரோ. 786. டி வேல்யூ வந்து எஸ்எல் வைக்கணும். சாரி எக்ஸ் வேல்யூ ப்ரோ. எக்ஸ் வேல்யூ ப்ரோ. டார்கெட் என்ட்ரி சொல்றேன் ப்ரோ. என்ட்ரி டி C2. இது டார்கெட்ஸ் இல்லையா? ஸோ நாங்கள் இந்த இடத்துல எல்லாருமே வந்து ஏமாந்தோம். பிளான் பண்ணிட்டு அந்த ட்ரேடுக்கு இது எஃப்ஓஎம்சியில் தான் இந்த வேலை நடக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அன்னைக்கு மதியம் உட்காந்துட்டு. ஓகே, ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காட்லியோடைய என்ட்ரி பாயிண்ட்டை ட்ரிகர் பண்ணாமல் சப்ளையோட என்ட்ரி பாயிண்ட் ட்ரிகர் பண்ணி 1:10 எவ்வளோ கொடுத்தாங்க. ஸோ நம்ம எல்லாருமே நிறைய பேர் செல் அடிச்சிருந்தாங்க, ட்ரிகர் ஆச்சு, என்ட்ரி போட்டாங்க. காட்லி என்ட்ரியில் வந்து என்ட்ரி போட்டவங்களுக்கு ட்ரிகர் ஆகலை. ஆனால் அதுக்கான டார்கெட் வந்து கொடுத்துட்டாங்க. 382.5 வரைக்கும் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அடுத்த நாள் மிட் நைட் வந்து எஃப்ஓஎம்சி நியூஸ். ஸோ நாங்கள் இதை பெருசாக மதிக்கல, பை ஆகிடுவாங்க, ஓகே அதுக்கு முன்னே செல் ஆகிட்டாங்க, அப்போ பை ஆகிடும் மார்க்கெட்டுன்ற மாதிரி நாங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருந்தோம். 3 மணி நேரம் நாங்கள் லைவ் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தோம்.
நைட்டு 12 1 மணி வரைக்கும் ரன் பண்ணிருந்தோம். 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஒரு 1:15 வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த நாள் மார்க்கெட்டு உள்ளே போச்சு, டார்கெட் 1 வந்து கொடுத்துட்டானுங்க. ஸோ வாட் எவர் அந்த ஹார்மோனிக் பாயிண்ட்டுக்குள்ளே வரும்போது அந்த சிங்கிள் கேண்டில் வந்து டார்கெட் அடிக்கிறத நீங்கள் கண்ணு கூட பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சிட்டானுங்க. அவனுங்களுடைய வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் முடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் எஸ்எல் கூட செய்யாமல் போயிட்டு எஸ்எல் அடிக்கிறதில்ல. அந்த இடத்துக்கு நேரம் வந்தானுங்க, டார்கெட் 1 வந்து கொடுத்தானுங்கல்ல. ஸோ அதுவே வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ டார்கெட் 1 அந்த மாதிரி நீங்கள் வச்சு பண்ணுறீங்கன்னா வின்னிங் ரேட் வந்து 10க்கு 8. TP2க்கு ப்ரோ TP2க்கு வரீங்கன்னா 50-50 தான். 50 தான் bro. ஓகே ப்ரோ. பேட்டுக்கு மட்டும் கொடுக்கலாம் 10 out of 8ன்னு. மற்ற பேட்டுக்கு எல்லாமே Okay, வந்து 50-50 தான். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ ப்ரோ ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஹோம்ஒர்க் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. ப்ரோ ஒரே டவுட் ப்ரோ. ப்ரோ இந்தியன் மார்க்கெட்ல உள்ள எக்ஸாம்பிள் கரெக்டாக சொல்றாங்க ப்ரோ. ராஜா போலாம். ராஜா எங்கேயா இருக்குது உங்களுக்கு? இது என்ன காட்லியா இது? ஆமா இல்ல வரமா வராதா? காட்லியை தாண்டி இருக்கே ப்ரோ. 50 தாண்டி இருக்குது இல்லையா? ஆமா ப்ரோ. ஆனா வேலை செஞ்சுக்குது. எடுக்க முடியாதுதான், ஆனா அது அந்த ஹார்மோனிக் ஸ்ட்ரக்சர்ல வரும்போது வேலை செய்யுதில்ல, அது எடுக்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் வாங்க போயிடலாம் உள்ளார. எங்க இருக்குது? எங்கெல்லாம் இருக்குதா? ஓகே. பி பாயிண்ட் இந்த ரேஷியோ வருதுன்னா என்ன பண்ணுங்கன்னா பாசிபிள்? பேட் ப்ரோ. இப்போ டி ஓடிஏ எஸ்எல் இது இல்லையா? ஆமா ப்ரோ. இந்த பேட்டுக்கான எஸ்எல் இது வந்து என்ட்ரி பாயிண்ட். C to Dக்கு வந்து மெஷர் பண்ணி டாட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிச்சிருக்கானா? அடிச்சிருக்கான் ப்ரோ. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்ன். இந்த ரேஷியோ வருதுன்னா என்ன பாசிபிள்? பேட் ப்ரோ. பேட் ப்ரோ. ஸோ ஏவை போயிட்டு கட் பண்ண கிடையாது. அப்போ டி ரேஷியோ என்ன வரும்? 0.886. 886 வாட் எவர் நீங்க வச்சுக்கலாம். இந்த லோ வந்து உங்களுக்கு எக்ஸ் பாயிண்ட் இல்லையா? எஸ்எல் பாயிண்ட் அதுதான். இது வந்து உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட். ஸோ உங்களுடைய டார்கெட் பேட்டு தானே. முன்ன பார்த்து தான் பேட்டை, பார்த்து தான் பேட்டு. அடிச்சிருக்கானா? அடிச்சிருக்கான் ப்ரோ. அண்டு ஓவராலாக இது முழுசாக வந்து ஒரு காட்லி மாதிரி எடுத்தோம். ஆனால் அதுக்கான ரேஷியோஸ் கிளியராக வரல. ஆனால் இருந்தாலுமே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு இல்லையா? ஆமாம். அண்டு இந்த ஏரியாவில் நினைக்கிறோம் இங்கே ஒரு பேட்டர்ன் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த லோ அண்டு இந்த ஹை இந்த ஏரியா. ஸோ 581 வந்தால் என்ன வந்து என்ன பேட்டர்ன் வரும்?
பேட் பேட் பேட். இது எக்ஸ் பாயிண்ட் வந்து எஸ்எல் உங்களுக்கு, இந்த டி பாயிண்ட் வந்து என்ட்ரி. இது அடிச்சிருக்கான் டார்கெட்டு. டிபி 1 அடிச்சிருக்கான் ப்ரோ. எடுத்தோன்னு டிபி 2 கேப் அப்போ தூக்கி வச்சுக்கிறான். ஆமா ப்ரோ. அப்போ இது உங்களுக்கு அல்டிமேட் ப்ராஃபிட். அடிச்சிருக்குதா மார்க்கெட்டு? ஆமா ப்ரோ. ஸோ இப்படி தான் வந்து ஃபார்மேட்டே வரும். வாட் எவர் மார்க்கெட் ஹார்மோனிக் வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். அந்த ஷேப் வருதுனாவே உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. இங்கேயும் இருக்குது அடுங்குது வாங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ இந்தியன் மார்க்கெட் கேப் அப் வரல, அதுல எப்படி ப்ரோ அந்த டிசிஷன் அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரீம் வந்து மார்க் பண்றது ப்ரோ? இந்த ரேஷியோ வருதுன்னா என்ன பேட்டர்ன் பாசிபிளோ? பேட்டே தான் ப்ரோ. பேட்டே தான் ப்ரோ. ஆமா ப்ரோ. இது வந்து உங்களுடைய எஸ்எல்ஆ இருக்கும் இல்லையா? ஆமா ப்ரோ. 6 இந்த பாயிண்ட்டும் உங்களுடைய என்ட்ரியா இருக்கும். ட்ரிகர் ரேட் அத்தனை என்ன பண்ணிக்கிறானுங்க, டைரக்டா கேப் டவுன் ஆயிருக்கு ப்ரோ ஃபுல்லா. இது செல்லுக்கான பேட்டர்ன். அப்போ செல்லு தான் ஆகணும். ஆயிருக்குதுல்ல? ஆமா ப்ரோ. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்த மார்க்கெட் தான் இதெல்லாம். புரியுது ப்ரோ. இந்த மாதிரி ரொம்ப கேப் அப் ஆயிருக்குல்ல ப்ரோ, அந்த இடத்துல நமக்கு டிபி செக்யூர் ஆயிடுமா இல்லை என்ன ஒரு ஜம்ப் ஆகி தான் வருமா? இங்கேயும் ஏதோ ஒரு பேட்டர்ன் எடுக்குது வாங்க. லைவ்ல இருக்கிற ஒரு பேட்டர்ன் எடுக்குது வாங்க. 554 வந்தா என்ன பேட்டர்ன் பாசிபிள்? பேட் ப்ரோ. இதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து கரண்ட்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன் இது. கிளியரா? கிளியர். அப்போ நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் தான் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா இதுதான் உங்களுடைய டார்கெட்டு. ஸோ இந்த ஏரியாவில் தான் இப்போ மார்க்கெட்டிங் டச் பண்ணணும். இங்கேருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டு போகணும் 38. அண்ட் செகண்ட் டார்கெட்டு இங்கேருந்து இந்த ஏரியாவுக்கு போகணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் போதும். எக்ஸாம்பிள் ஒன்று எதனா வேற என்ன போய் பார்க்கலாமா? போதும் ப்ரோ. எக்ஸாம்பிள் போதும். இதுவே போதும் பண்றீங்களா ப்ரோ? இல்லை காட்லேயும் பேட் மட்டும் தான் அடிக்கடி ரிப்பீட் ஆகும் ப்ரோ. ரிப்பீட்டடாக காட் இது பேட்ல இது காட்லேயும் பேட்டும் தான் ப்ரோ. ரெண்டையும் கம்பைன் பண்ணி பேட்லேயும் சொல்லிட்டேன். சரி காட்லி. சாரி ப்ரோ. ஸோ இதோடைய ஒர்க் இப்படி தான் இருக்கும். MOW நீங்க பாக்குறீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த வாங்க இது ஹையர் டைம் ஃப்ரேம்லயும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன் வாங்க. இப்போ இது வந்து ஒரு 4 ஹவருக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இங்க ஒரு W இருக்குதுல்ல? ஆமா ப்ரோ. ஏன் இந்த ஹை அவ்வளவு தூரம் போயிட்டு உடைக்காம வந்தானுங்க? அது லிக்விட் தானே உங்களுக்கு. ஆமா ப்ரோ. பேட் தான் ப்ரோ. இதை நேற்று சொன்ன மாதிரி தான் சொல்லணும். இதை வந்து இப்போ பார்க்குறவங்க இந்த ஹையை என்னன்னு மார்க் பண்ணிருப்பாங்க, லிக்விட் தெரிஞ்சவன் இது வந்து லிக்விட்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆமா ப்ரோ. மார்க்கெட் அவனுக்கு எப்போ தேவையோ அப்போதான் அந்த லிக்விட் எடுப்பான். நாம நினைக்கும் போது எடுக்க மாட்டானுங்க. அது ஈக்குவலாக ஹையாக இருந்தாலும் சரி, ஈக்குவலாக லோவாக இருந்தாலும் சரி. மல்டி கான்செப்ட்ஸ் ஒர்க் பண்ணும் போது தான் அதெல்லாம் உங்களுக்கு புரியும். சும்மா ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு நான் தான் பெரிய ஜான் பவன், நான் தான் பெரிய ஆள் அப்படிலாம் வந்து நான் சொல்ல கிடையாது. அப்படி இருந்தால் பெரிய ஆளாக ஆக முடியாது. எல்லாத்துக்குமே பாசிபிள் மார்க்கெட்டில். ஸோ இது எஸ்எல் பாயிண்ட்டு, இது வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இந்த 0.38 to 0.618 வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட்டு டிபி. ரைட்டா? ஓகே. இந்த இது எதுவும் கிளியராக கிடையாது. அண்ட் இதுவும் கிளியர் இல்லை. சிஏ வந்து கட் பண்ணிட்டு வந்துக்குது மேலே. ஸோ இதுலேயும் கிளியராக இல்லை. ஓகே. ஸோ அவ்வளோதான் உங்கள் பேட்சுக்கு முடிஞ்சு கைஸ். உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்.
இந்த வீக்கெண்ட் சம்திங் வரும். பிரபு ப்ரோ வந்து வருவார். 3 பேட்சுக்கும் சேர்த்து வச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து எடுப்பாங்க. ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. ஆ ப்ரோ இப்போ இந்தியன் மார்க்கெட்ல வந்து கேப் அப் வருதுல, இப்போ கேப் அப் கேப் டவுன்ல வந்து எப்படி நம்ம அந்த டிசிஷன் எக்ஸ்ட்ரீம் வந்து எப்படி இப்போ மார்க் பண்றது? ஒரு வாட்டி மார்க் பண்ணி காட்டுங்க. எத்தனை தடவை ப்ரோ இதை நான் சொல்றது எல்லாருக்கும்? நீங்க ரெக்கார்டிங் எதனா இருக்கும், அதில் போய் பாருங்க. அதை திருப்பியும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்குறீங்க நீங்க. தலைவா இங்க இருக்கு பாருங்க, வாங்க. இப்போ இது வந்து பிரேக் அவுட்டா? ஆமா ப்ரோ. இங்க இருக்கிறதுல கேப். இந்த கேப்ல எங்க நீங்க போய் மார்க் பண்ணணும்னா இங்க ரிவர்ஸ் ஆச்சு இல்ல. இப்போ இங்க இருக்கிறது ஒண்ணு மட்டும் தான். அப்ப இதான் பட் நீ பேஸா மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ஓகே ப்ரோ. இது இந்த கேப் எல்லாமே இம்பேலன்ஸ் ஓட கம்பைன் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே 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 தேங்க்ஸ். யா ஓகே. ஸோ எத்தனை பேர் இருக்கிறீங்க உள்ள? 46 பேர் இருக்கிறீங்களா? என்ன விட்டு 45 பேர். 45 பேர் தான் வந்து ரெகுலரா வந்து வந்துக்கிறீங்க இல்லையா? ஆமா ப்ரோ. அந்த தேர்ட் பேட்ச் உங்களுக்கு மென்டர்ஷிப் எப்படி இருந்துச்சு? என்னென்ன கத்துக்கினீங்க? என்னென்ன ஃபீல் பண்ணீங்க நீங்க? நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லையா, ரொம்ப ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸா இருந்துச்சா, இல்லை நல்லா இருந்துச்சா, வாட் எவர் உங்களுடைய ஓப்பன் ஃபீட்பேக் வந்து ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்ல போயிட்டு எல்லாருமே சொல்லுங்க. ஓகேங்களா? மஸ்ட் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றப்ப பாத்துக்கோங்க. ஓகே ப்ரோ. கண்டிப்பா. ஓகே ப்ரோ. ப்ரோ ஃபைனலா ஒரே ஒரு क्वेश्चन ப்ரோ. என்னது? ஃபைனலா ஒரே ஒரு क्वेश्चन ப்ரோ. சொல்லுங்க. இந்த காட்லிக்கும் கிராப்புக்கும் x2b வந்து ஒரே வேல்யூ இருக்குல்ல ப்ரோ? சோ ஆமா. சோ இப்போ இதுல வந்துச்சுன்னா காட்லியா கிராபாங்கிறது எப்படி ப்ரோ ஐடென்டிஃபை பண்ண? அதான் ஃபர்ஸ்ட் காட்லி வந்து entry போடுங்க. நீங்க ரெண்டு விதமா இதை வந்து நீங்க பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாம்னா, ஸோ இப்போ .613 வந்தா கூட காட்லி தான். இப்போ இந்த ஏரியாவில் நீங்க பார்க்கும் போது கண்டிப்பா நீங்க காட்லியை பார்க்க தான் சான்ஸ் இருக்குது இல்லையா? தூக்கின்னு போயிட்டு 786 வந்து வச்சுப்பீங்க. அப்போ இந்த எக்ஸ் பாயிண்ட் எஸ்எல், இந்த டி பாயிண்ட் என்ட்ரி இதுல மெஷர் பண்ணி டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. இது ஒருவேளை எஸ்எல் நீங்க என்ட்ரி போட்டு அடிச்சுட்டு இருந்தா நெக்ஸ்ட் நீங்க கிராபுக்கோசரம் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சினாரியோல மார்க்கெட்டை பார்ப்பீங்க நீங்க. அப்படி இல்லையா, நீங்க வந்து மார்க்கெட் போய் பார்க்கும் போதே இதை வந்து ஒடிச்சுன்னு இருக்கும். நீங்க காட்லி பார்த்துருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் ஏதோ நீங்க அனலைஸ் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க எடுத்து போயிட்டு கிராப் அடி பாயிண்ட் வச்சுக்கோங்க என்ட்ரியா. ஒண்ணு நீங்க இங்க இருக்கும் போதே பாக்குறீங்கன்னா காட்லியை வந்து நீங்க போட்டு எஸ்எல் அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிராபை மார்க் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இங்க இருக்கும்போது நீங்க காட்லியை பார்க்கல, இதை வந்து லோ உடச்சிட்டு போறானுங்கன்னா அப்ப நீங்க போயிட்டு கிராப் உடைய பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்ப லைவ் செஷன் வந்து கேன்சல் ஆற மாதிரி தானே ப்ரோ சொல்லியிருக்கீங்க? இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி நாளைக்கு ஒரு வைக்கிறேன். நாள் இருக்கும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் மண்டே இருந்து மார்க்அப்ஸ் வந்துரும். ஒவ்வொரு செஷனுடைய மார்க்அப்ஸ் வந்துரும். இல்ல ஏன் கேக்குறேன், இப்ப ஹோம்வொர்க் எல்லாம் எப்படி சொல்றது, இப்ப டவுட்ஸ் எல்லாம் கேக்குறோம்ல ப்ரோ, மார்க் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பா வரும். அது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா நான் வருவேன் உள்ள. ஓகே ப்ரோ. ஓகே. இப்ப ஆனா டிக் பண்ணி அது ஒரு சொல்லுவீங்களா டைம் 2 டைம் நான் வந்து உள்ள வருவேன். ஓகே ப்ரோ. உங்களோட டவுட்ஸ் அண்ட் அனலைசஸ் எல்லாமே அங்க வந்து கேட்கலாம் நீங்க என்கிட்ட. ஓகே ப்ரோ. இப்போ கூட ஒருத்தர் ஏயுடிஎஸ்ல ஒரு பேட் பேட்டர்ன் போட்டிருக்காரு. ஏயுடிஎஸ் ஹீரோ ஜேபிஒய் ப்ரோ. ஹீரோ ஜேபிஒய் ப்ரோ. ஹீரோ ஜேபிஒய். அது எப்படி எல்லா எழுத்தும் மாறுது? யூரோ ஜேபிஒய்க்கு ஏயுடிஎஸ்டிக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நான் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன் ப்ரோ. அதை சொல்லிட்டு அந்த ஞாபகத்துல சொல்லிட்டேன் ப்ரோ. சோ எங்க இருந்து எடுத்துக்கிறாரா? ஆமா ப்ரோ. பேட் ப்ரோ. பாசிபிள் தான். லாஸ்டா யூரோ ஜேபிஒய்ல ஒரு என்ட்ரி போட்டிருந்தாங்க. இதே மாதிரி ஒரு செல் என்ட்ரியோ பை என்ட்ரியோ போட்டிருந்தாங்க. இந்த செல் என்ட்ரி நினைக்கிறேன். இந்த ஒரு செல் மூமெண்ட். இது ஹை.
அண்ட் இது பி பாயிண்ட் 473. இவங்க எடுத்துட்டு இந்த 886 வந்து டி பாயிண்ட். ஸோ அந்த எக்ஸ் பாயிண்ட் வந்து எஸ்எல் இல்லையா? ஆமா ப்ரோ. இந்த டி பாயிண்ட் வந்து என்ட்ரி. இப்போ இந்த சி டு டிக்கு ஃபிப்பை போடணும். இது என்ன பேட்டர்னு? பேட். இது செகண்ட் டார்கெட். இந்த ரெண்டு லைனும் ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் லைன் வந்து செகண்ட் டார்கெட். ஓகே ஓகேங்களா? ஓகே ப்ரோ. மாற்றி மாற்றி இந்த WM பார்க்குறீங்கன்னா மெஷர்மெண்ட்டை பார்த்து என்ட்ரி வந்து போட்டுக்கோங்க. 1:4 1:3 உங்களுக்கு சிம்பிளாகவே கிடைச்சிரும். ஓகே ப்ரோ. ஆனால் மற்ற கான்செப்ட் மாதிரி நீங்கள் இதை போட்டு ரொம்ப குழப்பணும்னு அவசியம் கிடையாது. பேட்டர்னு ரேஷியோ அவ்வளோதான். ஓகே. இது 1:4.3 ஆட்டுங்குது. So okay, bye. Bye bro. Love you all. நம்ம திருப்பியும் மீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஒர்க் ஷாப்ல தான் மீட் பண்ணுவோம். ஒர்க் ஷாப் பண்ற மாதிரி ட்ரெயின் ஸ்டேஷன்ல தான் மீட் பண்ணுவோம். பார்க்கலாம். வீக்கெண்ட்ல நடக்குமா ப்ரோ இல்ல வீக் டேஸா ப்ரோ? அனௌன்ஸ்மென்ட்ல சொல்லுவாங்க உங்களுக்கு. சரி ஓகே ப்ரோ. थैंक यू ப்ரோ. थैंक you. ஓகே நன்றி சார். நன்றி. Okay bye. Thank you ப்ரோ. Bye bro. Bye bro. Thank you very much. தேங்க்யூ ப்ரோ. Thanks bro. Yeah, okay. Thank you bro. So feedbackல போய் feedback போட்டு போங்க. தேங்க்யூ ப்ரோ. டாடா ப்ரோ. Sure bro. தேங்க்யூ ப்ரோ. நல்லா நேத்து வந்து டாடா டாடான்னு சொல்லுங்கற வரோம் நீங்க. So hand பண்றேன். Bye. Bye bro. Bye bro. பை ப்ரோ. Bye.